ஹாய் கைஸ், பயிற்சி 1.3ல் ரெண்டாவது கணக்கு. கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 என்க ஆர் ரிலேஷன் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட வேல்யூஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்மால் எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x² + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா? எக்ஸுங்கிறது இவங்க கேள்வியில் கொடுத்துருக்குற செட்டு. என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் ஒரு செட்டு இருக்கு இல்லையா, 1ல் ஆரம்பித்து அன்சவன் போயிட்டே இருக்குங்களா, அந்த செட்டு. இது ரெண்டுத்துக்கும் சார்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பார்த்துருவோமா? ஸோ இப்போ ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் ரிலேஷன். இப்போது எக்ஸ் இதில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூயும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸ் தெரியும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் தெரியாது. எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியணும்னா என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² + 1 கரெக்டுங்களா? ஸோ இப்போ எக்ஸில் என்ன இருக்குது? எக்ஸில் ஃபஸ்ட்டு 3 இருக்குது. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுறேன். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு, அதாவது இப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸ்லேருந்து 3 எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதுதான் எஃப் ஆஃப் 3யோட ஆன்சர். இப்போ 3 இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக 3 எழுதிக்கிறேன். பவரில் இருக்க ஸ்கொயர் அப்படியே இருக்கும், +1 அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 1 ஈக்குவல் டு 10. எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ 10ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ அடுத்தது என்ன இருக்குது? 4 இருக்குது. எஃப் ஆஃப் 4 அடுத்த என்ன வருது? 4² + 1 ஈக்குவல் டு 16 + 1 கரெக்டு தானே? ஸோ எக்ஸ் இருந்த இடத்துல இங்கே எக்ஸ் இருக்கா, இந்த இடத்துல 4 எழுதிட்டோமா? 4² + 1 4² பண்ணால் 16 + 1 ஈக்குவல் டு 17. அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு, அடுத்தது 6 தானே இருக்குது. ஸோ அந்த 6 எடுத்துருக்குறோம். 6 எடுத்தோன்னா 6² + 1 ஈக்குவல் டு 36 + 1 ஈக்குவல் டு 37. அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8² + 1 ஈக்குவல் டு 8 64 + 1 ஈக்குவல் டு 65. கண்டுபிடிச்சாச்சிங்களா? அதாவது எக்ஸில் அவங்க என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 3, 4, 6, 8 3, 4, 6, 8 எல்லாத்துக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதுலேருந்து புள்ளி எடுத்து எழுதணும்னா ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம்னா எக்ஸு கமா ஒய் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ அவங்களே என்ன வடிவத்தில் எழுதணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ இது எப்படி எடுத்து எழுதணும்னா, எக்ஸ் நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்? 3ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸை நான் 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வந்தது? 10 வந்தது. ஸோ 3, 10 புரியுதுங்களா? இப்போது எக்ஸை நான் 3ன்னு எடுத்துட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணால் அந்த ஈக்குவேஷனில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அதுக்கு பக்கத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 10. இங்கே வந்து 4, 17. அதே மாதிரி அடுத்தது 6, 37. அதே மாதிரி அடுத்தது 8, 65. ஓகே, இப்போ என்ன கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டயக்ராம் போட்டு பார்த்துருவோமா? அம்புக்குறி படம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னன்னு அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. 3, 4, 6, 8 அதை எக்ஸில் எழுதிக்கிறோம். எக்ஸ் வந்து 3, 4, 6, 8. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணுக்கு நேச்சுரல் நம்பருக்கு அப்படின்னு தான் அவங்க கேள்வியிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா 1, 2, 3 அன்சோவான் வரும். 10 அப்புறம் அன்சோவான் 11, 12, 13 வருமா? 17 அப்புறம் அன்சோவான் 37 அப்புறம் அன்சோவான் 65 இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே நேச்சுரல் நம்பர் தானே. இப்போ நமக்கு என்னென்னா 3 எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? 10. 4 இருக்கும்போது 17. 6 இருக்கும்போது 37. 8 இருக்கும்போது 65. அதை தாண்டி இங்கே மீதி எல்லா நம்பருமே இருக்குது. இப்போ 3 இருக்குன்னா 4, 5, 6, 8, 9 வரைக்கும் இருக்குது. 11, 12, 13, 14, 15, 16 இந்த கேப்பில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. சார்பாகுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா, எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அடுத்து இருக்கிற எண்ணோ
அல்லது என்ன இருக்குதோ, அதாவது துணை மதிப்பகத்தில் இருக்கிற உறுப்புக்கு நிழலுரு அமைஞ்சிருக்கணும், அவ்வளோதான். எக்ஸில் இருக்கிற இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம், அவ்வளோதான். மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் நிழலுரு அமைஞ்சிருக்கணும். அமைஞ்சிருக்குதா? 3க்கு 10, 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65 அமைஞ்சிருக்கா? ஸோ அதனால் இந்த சார்பானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகும். சாரி, இந்த உறவானது எக்ஸிலிருந்து 1க்கு ஒரு சார்பாகும். ஓகேங்களா? எக்ஸில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் எண்ணில் நிழலுரு இருப்பதால் இது ஒரு சார்பாகும்.